ஒரு ஆமென் சொல்லுவோமே. நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய திரு சமூகத்தில் எங்களை இந்த அதிகாலை வேளை இணைத்து உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படி எங்களை கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் மாம்சத்தை அப்புறப்படுத்தும் பரிசுத்த ஆவியானவர் சிந்தையோடு கேட்டு இந்த மாதம் முழுதும் நடத்த போகிற தகப்பனோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், எங்களை நடத்தும், காத்துக்கொள்ளும், அரவணையும். அடுத்த வினாடி உம்மோட கரத்தில் இருக்கிறது. அடுத்த நொடி எங்கள் ஜீவன் உம்மோட கரத்தில் இருக்கிறது. எங்கள் தேவைகள் உம்மோட கரத்தில் இருக்கிறது. என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் நல்லவர், அற்புதம் செய்கிற வல்லவராக இருக்கிறேன். இந்த மே மாதத்தை முற்றுமாக உம்மோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தில் சோத்திரிக்கிறோம். இறக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமே. ஹல்லேலூயா. ஒரு உற்சாகம், ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இந்த மே மாதம் முழுதும் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஏனென்றால் அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு 4 மாதம் நடத்தினவர் இந்த 5வது மாதம் நடத்துவார். ஹல்லேலூயா. இஸ் a good God. ஹல்லேலூயா. என் வேதம் சொல்லுகிறது அவர் நல்லவர். இந்த மே மாதத்துக்காக தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற விசேஷமா அந்த மாதத்தின் காலை வேளை வார்த்தை கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனா ஒரு விஷயம் யோசிப்போம். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பலிக்கு பெருக பண்ணுவேன், நீ முடிவு பெருந்தும் நன்மைகளை பெறுவா, அப்படிலாம் சொல்லும் பொழுது எப்படி ஒரு மனுஷன் முகத்திலையும் ஒரு சிரிப்பு ஒரு இடம்னா கர்த்தர் நம்ம செய்ய போறார். நான் சொல்லுவேன் ஒரே வார்த்தையில, நல்லவர் எப்பவுமே நல்லவரா இருப்பார். அவர் எல்லாத்தையும் உண்மையா செய்கிறவர். என் வேத வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25-26 வசனம் சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. 2 வார்த்தைகள் இங்க விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஒன்று, கர்த்தர் நல்லவர். மற்றொரு காரியம், காத்திருக்கிறது நல்லது. எப்பவுமே காத்திருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. நம்ம ஒரு ஆகாரத்தை ஹோட்டல்ல போய் சாப்பிட போனாலும் காத்திருந்தாலும் எப்படி வரும்? உங்களுக்கு சூடா வரும். ஹல்லேலூயா. அப்போ காத்திருப்பது நல்லது. பக்கத்துல பார்த்து நீங்களே சொல்லுங்க, சில விஷயத்துல காத்திருக்கிறோம், அது நல்லது. அது ஒருபொழுதும் கெட்டதில்லை. ஹல்லேலூயா. காத்திருப்பது நல்லது. ஹல்லேலூயா. பணம் வருமா லேட் ஆகுதா? நல்லது. ஹல்லேலூயா. ஒரு சின்னதுல ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் பார்க்கும் பொழுது, அப்போ இப்போ இல்லை, அப்போ இருக்கும்போது புக்கில் ஒரு மயில் தொகை வைப்பாங்க. அது என்ன மயில் தொகை என்ன பண்ணுமா? குட்டி போடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. ஆனால் வார்த்தை ரொம்ப உண்மையானது. ஹல்லேலூயா. அவர் ரொம்ப காத்திருப்பது நல்லதான். நம்ம தான் கொஞ்சம் காத்திருக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். நாடா. ஆனா சொல்றேன், இன்னைக்கு ஆண்டு வசனம் சொல்றது காத்திருக்கிறது நல்லது. எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில் உண்டான பல நெருக்கமான சூழ்நிலையில், வேதனையான பாதையில் இந்த புலம்பல் புத்தகத்தை எழுதி வைப்பதை நாம் பார்க்க முடியும். இந்த புலம்பல் புத்தகத்தை எடுத்து வீட்டுக்கு சென்று நேரம் இருக்கும்போது முழுமையாக அந்த 5 அதிகாரம் தான் இருக்கிறது. அதை வாசித்து பாருங்க. அநேக காரியங்களை கர்த்தர் உங்களோட பேசுவார். எரேமியாவுக்கு பல வகையான வேதனைகள், பல போராட்டங்கள், எதிர்ப்புகள் மனிதர்களாலும் வந்தது. மனிதர்கள் செய்த ஏமாற்றங்கள், துரோகங்கள் காணப்பட்டது. இவைகள் எல்லா விதத்திலும் எரேமியா தனிமையில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்த பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிற இந்த மனுஷன் எரேமியா 5ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய வேதனைகள் அனைத்தும் எழுதுகின்ற வேத வார்த்தை தான் இந்த 5 அதிகாரம் இந்த புலம்பல காணப்படுகிறது. அதில் முக்கியமாக 3ஆம் அதிகாரத்தில் நடு மையத்தில் பகுதியில் பரிசுத்த ஆவியான கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டானபடி சில நினைவுகளை, அனுபவங்களை, சில உண்மைகளான வார்த்தைகளை எரேமியா பேசுகிற வார்த்தை தான் இது. கர்த்தர் நல்லவர், காத்திருப்பது நல்லது. கொஞ்சம் யோசிச்சு அப்படியே ஃபிளாஷ்பேக் பின்னாடி போய் பாருங்க. உங்க லைஃப்ல ஆண்டவர் இது வரைக்கும் எதுவுமே செய்யலையா? எவ்வளவு செய்திருப்பார்? கொஞ்சம் யோசிப்போம். அதை செய்தவர் இன்னும் செய்வார். அவர் நல்லவர்.
ஒரு சிலதுல தாமதமாகலாம், அதனால அவர் கெட்டவர் ஆக மாட்டார். ஒரு சிலது கொடுக்காம இருக்கலாம், அதனால கெட்டதாக மாட்டார். ஒரு சிலது நீ கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு இதுதான் வேணும், ஆண்டு கொடுக்காம இருப்பது நல்லது, கொடுக்காம இருக்கிறது நல்லது. ஆனா நமக்கு தெரியாது, சகலத்தையும் படைத்தவருக்கு எல்லாம் தெரியும். நமக்கு தெரியாது, ஆனா அவருக்கு எல்லாம் தெரியும். அடுத்த நொடி அடுத்த வினாடி என்ன செய்வார்னு நமக்கு தெரியாது. கடந்ததை நம்மளால் சொல்ல முடியும், நடக்க போறது அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும். என்ன பேசுகிறார் என்றால், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர் என்றும் கர்த்தருக்காக காத்திருக்கிறோம் ரொம்ப நல்லது என்று சொல்ல விரும்புகிறார் எரேமியா. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல், ஒன்று இல்ல இரண்டு இல்ல பல ஆண்டுகள் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதும் ஜீவ விருட்சம் போல் இருக்குமா. எதிர்பார்ப்பது கிடைக்கும் பொழுது அதனோட அனுபவம் ரொம்ப ருசியாக இருக்கும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்று. சங்கீதக்கார் 34ஆம் அதிகாரம், சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒன்னு நடக்கலன்னு சொன்ன உடனே கசந்துட கூடாது. அதை செய்தீங்களா ஆண்டவரே, நீங்க ரொம்ப நல்லவர், அதை செய்யும் பொழுது இதையும் செய்வீங்க. எப்படி நம்ம ஜெபம் இருக்கணும், அதை செய்தீங்களே ஏன் இதை செய்ய மாட்டீங்க? நம்மளோட ஜெபம் எப்படி இருக்கணும், அதை செய்தீங்களே இதையே செய்ய மாட்டேன். நான் சொல்றேன், அதை செய்யும் பொழுது இதையும் செய்வீங்க. ஏன்னா உங்க பேர் நல்லவர். He knows what to good, what to not to give. அல்லேலூயா. இப்போ டேவிட், கோபாஸ்டர் டேவிட்டோட மக வந்து எனக்கு ஒரு பைக் வேணும்னு கேட்குறான், ஒரு ஃப்ளைட் வேணும்னு கேட்டால் வாங்கி கொடுப்பாரா? பைக்குனா வாங்கி கொடுப்பார், ஃப்ளைட் வாங்கி கொடுக்க முடியுமா? ஒரு தகப்பனுக்கு தெரியும் மகளுக்கு எதை வாங்கி கொடுக்கணும். அதே போல நம்ம தகப்பனுக்கும் தெரியும் எது நல்லதுன்னு. அல்லேலூயா. பக்கத்துல பாசுங்க, எல்லாம் நல்லா தான் ஓடுது, எல்லாம் நல்லா நடக்கும். அல்லேலூயா. சில நேரத்தில் பிரயாணம் பண்றோம், 1000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிடுறோம். இங்கேருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு பஸ்ல ஏறி உட்காந்த உடனே டிரைவர்கிட்ட போயிட்டு பார்த்து ஓட்டு, ஸ்பீடா ஓட்டாத அப்படி சொல்லுவீங்க. போகணுமா, கரெக்டா நிறுத்துவான். ஒரு சிலவங்க அந்த காலத்துல ஒரு ஸ்டாண்டிங் நிறுத்துற உடனே புளி சாதத்தை திறப்பாங்க, திருப்தியா சாப்பிடுவாங்க, உட்காருவாங்க, கொஞ்ச நேரம் நிறுத்திர ஆயிடுவாங்க. காலையில் எழுந்து பார்ப்பாங்க, டீக்கு நிறுத்துவாங்க கோயம்புத்தூர்ல. அந்த காட்டில என் தேவன் ரொம்ப நல்லவன். அந்த டிரைவர் மேல வைக்கிற நம்பிக்கை காட்டிலும் நம்ம பரம டிரைவர் மேல நம்பிக்கை வைங்க. ஏன்னா அவர் நல்லவர். ஸ்பீட் பிரேக் வந்தா அவர் ஏன் நிறுத்துவார். ஒருவேளை பஸ் ஸ்பீடா போயிட்டு இருக்கு, பெரிய ஸ்பீட் பிரேக், நிறுத்துறது நல்லதா இல்ல போட்டுமா? இல்ல போட்டுமே. ஒரு வாட்டி இப்படிதான் கோயம்புத்தூருக்கு ஊட்டிக்கு போய் திருமணம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். நானும் என் மனைவியும் என் சகோதரியோட மகனும் மனைவியும் கோயம்புத்தூர் திருமணம் முடிச்சுட்டு வரோம். வந்துட்ட உடனே டிக்கெட் கிடைக்கல, பஸ்ஸை புக் பண்ணிட்டு நேரம் வந்துட்டோம். பஸ் ஏற்றினோம். அது வந்து பல வருஷமா ஓடாத பஸ், டைட் ஆகிறத போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கா கடைசி சீட்டு. நாங்கள் சாப்பிட்டோம், உட்காந்து படுக்க ஆரம்பிச்சிட்டோம். என் பக்கத்தில் இருக்க என் சகோதரனோட மகனும் மனைவியும் ஒரு பொட்டு கூட தூங்கல. ஒரு பயம். அவங்க பயத்தின்படி கொஞ்ச நேரம் நாங்கள் படுத்து சாப்பிட்டு முடிச்சுனா, ஏன்னா நாங்கள் ஜெபிச்சுட்டு படுத்துட்டோம். ஏன்னா எங்களோட வருகிறவர் நல்லவர், எங்களை போய் சேர்க்கிறவர் நல்லவர். நாங்கள் ஒருபொழுதும் பயப்பில்லை, ஏன்னா எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நல்லா உட்காந்து தூங்கிட்டோம். கொஞ்ச நேரம் பொறுத்து டொமால்னு இடிக்குது. என்னன்னு கேட்டா, சைடு கண்ணாடியே உடைஞ்சு அவங்க மேலே ஊந்து கிடக்குது. அவங்க பயந்துட்டாங்க. என்னன்னு பஸ் அதுக்கப்புறம் டெம்பர் டிராவல் அரேஞ்ச் பண்ணி அதில் ஏறி வந்துட்டு இருக்கோம். அங்கேயும் நாங்கள் எழுந்தோம், உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு உட்காந்தோம். ஆனால் 2 பாதுகாப்பு என்னன்னா, கர்த்தரோட தூதனை வச்சார் பாதுகாக்கிறதுக்கு. 2வது என் சகோதரியோட மகனோட மனைவி ஒரு பாதுகாப்பா. ஒரு பொட்டு கூட தூங்காம டிரைவரே பார்த்து வராங்க. தூங்குறியா, காஃபி வேணுமா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது மேல ஓட்டின்னு போற நல்லவர் நம்மள இருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த 4 மாதம் உங்களை ஓட்டுனவர் 5வது மாதம் ஓட்டுவார்.
முடிவு பிரிந்து ஓட்டுவர். எங்க நிறுத்தணுமோ நிறுத்துவார். ஒருவேளை ஸ்பீட் பிரேக் வந்தா வரட்டும், வர மாட்டோம். ஃபுல் ஸ்பீட்ல ஒரு 80 போய் ஸ்பீட் பிரேக்கில் விட்டா என்ன ஆவீங்க? நீங்க மேலே போய் தொட்டுட்டு வருவீங்க. அதனால நிறுத்துறது நல்லது. சொல்லுங்க, ஸ்லோவா ஓடுது நினைக்காத, நல்லது. கர்த்தர் நல்லவர், நல்லதுதான் செய்வார். ஓகேவா? தாவீதுக்கும் கர்த்தர் சொல்றார், பொறுமையா ஓடாத, நல்லது. அதுலயா நீ அர்ஜென்ட் படுறதா ஒன்றும் ஆகப்படுத்தல, நம்ம தான் இடிச்சுப்போம். பொறுமையா இரு, கர்த்தர் நல்லவர். ஏனென்றால் உண்மையை சொல்லுகிறேன், அவர் சொல் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் எப்படி காத்திருக்கணும்னா, நம்பிக்கையோடு காத்திருக்கணும், உண்மையா காத்திருக்கணும், அவரை நம்பி காத்திருக்கணும். அப்போது காரியங்கள் வாய்க்கும். நம் வாயினால சொல்லுகிற வார்த்தை தான் கர்த்தர் நல்லவர். நம்ம ருசித்து பார்க்க வேண்டும். நம்மளோட வாழ்க்கையில் எதுவரைக்கும் நம்மளை இதுவரைக்கும் நடத்தி வந்த பாதையை ருசித்து பார்க்க வேண்டும். அப்போது தான் தெரியும் அவர் நல்லவர் என்று. இப்போ சற்று யோசித்து பார்க்கும் பொழுது, நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து சில காரியங்கள் நடக்காம இருக்கலாம், அதனால அவர் கெட்டவர் ஆகல, இதுவரைக்கும் நல்லவராக இருக்கிறார், இன்னும் நல்லவராகத்தான் இருப்பார். அல்லையா? இன்றைக்கு உண்மையாக சொல்லுகிறேன், இந்த மே மாதம் கர்த்தர் ரொம்ப நல்லவரா இருப்பார். உனக்கு ரொம்ப நல்லவரா இருப்பார். ரொம்ப நல்லவர் போய் பேச மாட்டார், ரொம்ப நல்லவர் ஏமாத்த மாட்டார். ஏன்னா அதனால தான் அவர் பேரு நல்லவர். ஒருவேளை ஏமாத்துறனா அது பேரு கெட்டவர். நம்ம தேவனுக்கு நல்லதான் செய்வார், கெட்டது செய்ய மாட்டார். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், எரேமியாவின் அனுபவத்தை சொல்லுகிற காரியம் எவ்வளோ புலம்பல், எவ்வளோ வேதனையான இருந்த பொழுதும் அதன் மூலமாக நடந்தவைகளை யோசித்து தன் நாவ் அறிக்கையிடுகிறது, கர்த்தர் நல்லவர். அதனால நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த 2025 ஆண்டு துவங்கி 4 மாதங்கள் நடத்தினவர் நல்லவர், இந்த 5வது மாதத்தை நடத்துவார் என்று நீ விசுவாசிக்கும் பொழுது அவர் நல்லவராக இருப்பார். இந்த 5வது மாதத்தை தேவன் கர்த்தர் தமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் மிகவும் நல்லவராக இருந்து நம்முடைய காத்திருப்புக்கு இந்த மாதம் நிச்சயம் ஜெயமாக மாறப்போகுது. என்ன மாறப்போகுது? ரொம்ப நேரம் வண்டி நின்றுடுச்சு, ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த ஸ்டாப்பிங் உனக்கு பெஸ்டா நிறுத்துவேன். அல்லேலூயா. அடுத்த ஸ்டாப்பிங் உனக்கு பெஸ்டா நிறுத்துவேன். நான் கூட ஃபர்ஸ்ட் பிரயாணத்தில் பஸ்ல போன ரொம்ப ஆசைப்படுவேன். எதுக்குன்னா, அவன் ஹைவேஸ்ல ஹோட்டலில் போய் நிறுத்தினா பெரிய சந்தோஷம் வரும். நடு ஜாமத்தில் 2 மணிக்கு போய் நிறுத்துவோம், பார்த்தா டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். என்னது? கொத்து பரோட்டா போட்டுட்டு இருப்போம், சுட சுட சாப்பிட. ஏன்னா அங்கே நிறுத்துறதுனால எனக்கு ஆகாரம் கொடுத்தவர் நல்லவர். இன்னைக்கு சொல்றேன், இந்த மாதம் அழகாக நிறுத்தி நல்லவராக இருப்பார். மறுபடியும் இன்னும் விஷயமாக அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும். யாருக்கு? எல்லாரும் தேடுறாங்க, ஆனா ஆழமா இருக்கு, தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கையோடு காத்திருக்கணும். ஒரு ஸ்டேஷன் போறீங்க, டிக்கெட் எடுத்துட்டீங்க, 8 மணி ட்ரெயின், 6 மணிக்கு ரெடியாக போய் காத்திருப்பீங்க. ட்ரெயின் வரல, தாமதமாவது மெசேஜ் வருது, காத்திருப்பீங்களா போயிடுவீங்களா? காத்திருப்பீங்க. ஏன்னா அங்க ட்ராக் ரெடி பண்றாங்க, இன்ஜினை ரெடி பண்றாங்க. ஏன்னா உங்களை சேஃபா போய் லேண்ட் பண்றதுக்காக தாமதமாகுது. அல்லேலூயா. நீ காத்திருப்பது மகனே, மகளே, நல்லது. நம்ம காத்திருக்கிற காரியம் அவரிடத்தில் தான் வரும். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த மனுஷன் பதில் கொடுக்க மாட்டான், கர்த்தர் தான் பலன் கொடுப்பார். நமக்கு உரிய விஷயத்தை வேற எவராலும் செய்ய முடியாது, அவர் இடத்திலிருந்து தான் பதில் வரும். வேதம் சொல்லுகிறது, மத்திய 19ஆம் அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, மனுஷரால் இது கூடாதது தான், மனுஷனால் இது கூடாது தான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். மனுஷன் ஏமாத்துவான், ஆனா தேவன் ஏமாத்த மாட்டார். அவர் சொல்றாரு, யாருக்கோ 2 பேருக்கு பதில் வரும், பதில் வரும். ஐயோ வரல நினைக்காத, பதில் வரும். ஏன்னா சொல்லுகிறவர் யாரு? நல்லவர். சொல்லுவர் யாரு? பொய்யிராத சுத்த கண்ணன், அப்பா, கரைப்படாத ஜீவனுள்ள தேவன், பொய்ய பேசாத அறியாத தேவன். அவர் தான் சொல்றாரு, பதில் வரும். இந்த 5வது மாதம் நீ தனியாக பயணம் செய்ய போவதில்லை, நீ தனியாக காரியங்களை எதிர்த்து நிற்க போவதில்லை, நீ தனியாக போராட போவதில்லை. இந்த மாதம் உன்னோடு இருந்து அந்த நல்லவரும் கூட இருப்பார்.
ஆண்டோட பிள்ளைகளாக அதை நம்ப வேண்டும். ஆண்டோட பிள்ளைகளோட வாழ்க்கையில நல்லா யோசிச்சு பார்க்கணும். எரேமியா சொன்னது போல ஆண்டோட பிள்ளைகளோட வாழ்க்கையில பல விஷயங்கள் காண முடியாது, பல விஷயங்கள் அடையாளமே தெரியாது, பல வகையான காரியங்கள் நம்முடைய கண்களுக்கு நம்முடைய சிந்தைக்கு நம்பிக்கை இருக்காது. சில நேரத்தில் நம்பின காரியங்கள் நடக்காத போல இருக்கும். ஆனால் இந்த எரேமியாவோட வாழ்க்கையில ஒரு சிறையற்ற வாழ்க்கையில, பள்ளத்திலிருந்து இறங்கின வாழ்க்கையில, அவனோட வாழ்க்கையில ஏமாற்றங்கள், தனிமையின் காப்பாற்ற யாரும் இல்லாத போது, சத்தத்தை கேட்க ஒருவரும் இல்லாத போது, வேதனை மத்தியில எரேமியா எழுதுகிற வார்த்தை தான் கர்த்தர் நல்லவர், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இதை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளை அநேகர் கர்த்தரை தேடுகிறீர்கள். அதாவது எப்படி தேடுறாங்கன்னா, சுகத்துக்காக தேடுறாங்க, அற்பத்துக்காக தேடுறாங்க, மேன்மைக்காக தேடுறாங்க, ஆசீர்வாதங்களுக்காக தேடுவாங்க. அந்த தேடுதல் ஆண்டவர் எதிர்பார்க்கல. எப்படி தேடணுமா? உள்ளான இருதயத்தில் ஆத்மாவோட தேட வேண்டும். தேடுகிற எல்லா விஷயம் இருக்கு, நல்லா யோசிக்கங்களேன். இப்ப இருக்கு சபையில, நான் சொல்றேன், 100 ரூபாய் போட்டுட்டேன், கிடைக்கிறவங்க இதை எடுத்துக்கோங்க அப்படின்னா அதுல எப்படி இருக்கும் உங்களுக்கு? சுவாரஸ்யம் இருக்கீங்க, சுவாரஸ்யம் இருக்குன்றீங்க. 100 ரூபாய் போட்டேன், பிரதர் யாருன்னா வந்து கெட்டா எடுத்துட்டு போங்கன்னு சொன்னா 100 ரூபாய் தானே. இப்ப நான் சொல்றேன், 5 சவரம் கம்பல் விழுந்துருச்சு, இருக்கிறவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இருக்கிற சேரெல்லாம் உடச்சிருவாங்களாம், கவுத்து கீழ்த்து போட்டு இருக்குதா பாப்பா. ஏன்னா அதோட வேல்யூ, கர்த்தர் நம்ம வேல்யூ பார்க்கிற சாதாரணமா இல்ல, ஆத்ம பாரத்தோட தேடணுமா. அவரை தேடும் பொழுது நீங்க கண்டறிவீர்கள். ஆனால் இந்த வார்த்தை அப்படியாக வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஆத்மாவிலிருந்து கர்த்தரை தேட வேண்டுமா. சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, மானாடை நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. நல்லா புரிஞ்சுக்கங்களேன். ஒரு காட்டுல தண்ணியே இல்லாத பொழுது, ஒரு வாரம் தண்ணி, ஒரு மாசம் தண்ணி இல்ல, பசும் புல் எல்லாம் இருக்கு, ஆனா தண்ணி இல்ல. அந்த மானானது அந்த தண்ணீரை பார்த்தா எப்படி வாஞ்சித்து ஓடுமோ, அதை காட்டிலும் ஜீவனுள்ள தேவன் நல்லவர் என்று நம்ம வாஞ்சித்து தேடும் பொழுது, என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். எப்போது பிரிப்பேர்டா இருக்கணும். ஆத்மா தாகத்தோடு கர்த்தர் வருவார், நான் பேசுவேன், அவர் நடத்துவார், அவர் சொல்லுகிறத செய்கிறவர். சும்மா இல்ல, தாகத்தோடு ஆத்மா பாரத்தோடு இந்த டைம்ல வந்துருவார், அந்த டைம்ல வந்துருவார், எனக்கா காத்திருப்பார். அந்த தாகத்தோடு போகும் பொழுது தாகத்தை தீர்க்கிறவர் ஜீவனுள்ளவர். உன் தாகத்துக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற வல்லமையான தேவன். இந்த மாதம் நீ எதை குறித்து தாகமாக காத்திருக்கிறாயோ, எதை குறித்து நாவு வறண்டு போய் காத்திருக்கிறாயோ, நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் உனக்கு அந்த மானாட நீராட ருசித்து தாகத்தை தீர்த்தது போல இந்த மாதம் நல்லவராக இருந்து பதில் கொடுத்து தீர்ப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளான ஆத்துமாவில் கர்த்தரை தேவன் என்று சொல்லுகின்ற அந்த நிறைவான அனுபவத்தோடு கர்த்தரை தேடுகிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் உண்மையாகவே நல்லவராக இருப்பார். அன்பான தேவபிள்ளை, இந்த மாதம் தேவைகள் அதிகமா இருக்கிறது. எஸ், ஒரு மனுஷனா பிறந்தாச்சுன்னா தேவைகள் அதிகமா இருக்கும். இந்த மாதம் சொல்றேன், உங்க தேவைகள் அதிகமா இருக்கும். நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நீர் இல்லாமல் எனக்கு ஒன்றும் நடக்காது என்று அவரே தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராக இருந்து இந்த 5வது மாதத்தை நிச்சயம் நடத்துவார். கர்த்தர் யாருக்கு நல்லவராக இருப்பார் என்றால், காத்திருக்கிறவர்களுக்கு நல்லவராக இருப்பார். சில நேரத்தில் உபவாசத்தோடு இருப்போம், விசுவாசத்தோடு காத்திருப்போம், எனக்கு கிடைக்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. சில நேரத்தில் இப்படித்தான் ஜெபிக்கிறோம், இப்படிதான் நடக்கும், நான் ரொம்ப நேரம் உபவாசிச்சுட்டேன், இப்படிலாம் நடக்கும்னு விசுவாசிக்கிறேன். ஆனால் சில சமயத்தில் அது நடக்காத போது, இதயம் தோண்டு போயிருக்கும் போது, தேவனுக்கு விசேஷமாக தோண்டு கொள்ளும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கின்ற அந்த காத்திருப்புக்கு உங்களோட வாழ்க்கையில ஒரு நாளும் வீண் போகாது. நீங்க ரொம்ப நாளா காத்திருக்கிறீங்களே தெரியல, ஒரு சிலர் ரொம்ப நாளா காத்திருக்கீங்க சில காரியத்துக்கு, அவங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்றேன்,
உங்க காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது. உங்க காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது. பக்கத்துல விசுவாசம் சொல்லுங்க, நம்பிக்கை வீண் போகாது. என்ன சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 40:1, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவனோட அனுபவமாக சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்னு சொல்ல, எப்படியா? பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நல்லா கவனிக்கணும் அன்பான தேவ பிள்ளைகளை. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த கதைகள் தான். ஆமைக்கும் முயலுக்கும் ரேஸ் விட்டா எது ஜெயிச்சுதா? முயல் ஓடி போயிட்டு தூங்கிடுச்சான். ஆனா ஆமை பொறுமையா போச்சு, ஜெயத்தை பெற்றுக்கொண்டுச்சு. ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்றேன். சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து ஒன்றும் என் கூப்பிடுதலை கேட்டார். பொறுமையாக கர்த்தர் கேட்பார். நல்லா புரிஞ்சுக்கங்களேன். உங்களுக்கு மேல ஸ்பீடு கிடையாது. நீ கடகடான்னு போயிட்டு சோம்போடு விற்கிறது போல கடன்னு சொல்லிட்டு வந்துடும். அவர் அப்படி இல்லை, பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணுவான். நல்லா படிச்சு பாருங்க. அப்துல் கலாம் ஸ்பீடா செய்ய மாட்டார், பொறுமையா தான் செய்வார். ஏனென்றால் ஞானிகள் எப்போதும் பொறுமையாக செயல்படுவார்கள். நான் விசுவாசிக்கிறேன், ஞானிகளுக்கே தேவன், ஞானி உள்ள தேவன் பொறுமையோடு செயல்பட்டாலும் அவர் நல்லவராக இருப்பார். ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய காலத்தின்படி அல்ல, நம்முடைய நேரத்தின்படி அல்ல, அவர் நேரத்தின்படி செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவர் நல்லவர். லஞ்சம் வாங்கி சீக்கிரம் செய்ய மாட்டார். அவர் காலத்தின்படி, அவர் நேரத்தின்படி செய்வார். நம்ம என்னதான் போராடினாலும் சரி, தசமபாவத்தை டபுளா கொடுத்தாலும் சரி, காணிக்கு 500 ரூபாய் போட்டாலும் சரி, ஹலோ, அவர் நேரத்தின்படி தான் செய்வார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நான் இத்தனை உபவாசம் இருந்துட்டேன், நான் எவ்வளவு உபவாசம் இருக்கிறேன். நீ என்ன தான் உபவாசம் இருந்தாலும் அவர் ஏற்கனவே டைரியில் எழுதி வச்சுட்டாரு. அந்த நேரத்தின்படி தான் கர்த்தர் செய்வார். நம்முடைய தேவன் முழுமையாக தேட வேண்டும். இந்த காரியத்தை தேவன் மட்டும் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறதா இருக்க வேண்டும். நான் செய்திருவேன் மட்டும் நினைக்காதீங்க. அவர் தான் செய்வார். அவர் தான் ஃபுல்ஸா வைப்பார் எல்லாத்துக்கும். நான் செய்திரும் ஆண்டவரே, என் நேரத்தில் செய்வேன் நோ சொல்றாரு. சங்கீதக்காரர் பொறுமையா இருந்து காத்திருந்து அவர் செவி சாய்க்கிற தேவனை சொல்லும் பொழுது புலம்பலை ஆனந்த களிப்பா மாற்றுகிற தேவன் நல்லவராக இருந்து உனக்கு செயல்படுவார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது கர்த்தர் நல்லவராம். இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறது புலம்பல் 3:26, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்பு, அவர் செய்கிற அற்புதம், அவர் ரட்சிப்பின் நேரம், அவர் ரட்சிக்கின்ற விதம், அவர் ரட்சிப்பு காண்பிக்கிற வழிகள் அவரோட வழிகள் அல்ல. அவர் எப்படி செய்ய விரும்புகிறாரோ அப்படியே செய்யட்டும் என்பது விடுவது நல்லது. அல்லேலூயா. இப்படி செய்யுங்க ஆண்டவரே. சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இப்படி செய்யுங்க, ஆண்டவரே அப்படி செய்யுங்க, ஆண்டவரே இப்படி செய்த நல்லா இருக்கும். அவருக்கே ஹீரோ ஆயிடும். நம்ம நான் சொல்லுவேன், இப்படி பண்ண நல்லா இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவர் படைச்சிருக்கு, எல்லாம் தெரியும். அவர்கிட்ட விட்டுணும். ஆண்டவரே நீங்க செய்யுங்க. நான் ஊழியத்தின் பாதியில நல்ல காரியமா அவர்கிட்ட விட்டுடுவேன், கெட்ட காரியத்தை விட்டுடுவேன். எனக்கு விரோதமாய் செய்தால் அவர் கரத்தில் விட்டுடுவேன், சபைக்கு விரோதமா கர்த்தர் கரத்தில் விட்டுடுவேன். எது நடந்தாலும் நானும் மனைவி ரகசியத்தை கற்றுக்கிட்டா எல்லாமே அவர் கரத்தில் விடுவது நல்லது. யுத்தம் என்னது, ஜெயமோ கர்த்தர். நான் சொன்னேன், யுத்தம் என்ன, யுத்தம் செய்கிற தேவன். நீ சும்மா இருந்தார், நம்ம போயிட்டு அவரை போயிட்டு போய் சேர்ந்துருவான்னு கேட்க கூட. சைலண்டா வந்தோமா, டிக்கெட்ல உட்காந்தோமா, சொன்னோமா, அவர் கரெக்டா நிறுத்துவார். என் தேவன் எதை செய்தாலும் அவர்கள் வழிபடி செய்கிறவர். ஏனென்றால் அவர் நல்ல தேவனா இருக்கிறார். தேவ பிள்ளைகள், இந்த மாதத்தில் நீங்கள் காத்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு பதிலையும் அவருடைய நேரத்தில் கர்த்தருடைய தம்மோட விதத்தில் அவர் செய்ய போகிறார். Not according to a prayer, but according to his will. நீ காத்திருக்கிற காரியத்துக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார், அவரோட விருப்பத்தின்படி. அல்லேலூயா. எப்படியா? அவர் விருப்பத்தின்படி. இப்போ பாஸ்டர் வந்து எங்களுக்கு கேட்குற, ஆண்டு பாஸ்டர்
எனக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுங்க, ஓகே, எனக்கு இந்த பிராண்டு கொடுங்க, எனக்கு அந்த பிராண்டு கூட நான் செய்ய மாட்டேன். நான் கொடுத்தா பெஸ்டா கொடுப்பேன். அவர் சொல்லுவார், எனக்கு இங்கிருந்து எடுத்து கொடுங்க, நாங்க இருந்து எடுத்து கொடுங்க. அப்பா, நான் யூஎஸ்ல இருந்து உனக்கு புது ஃப்ளைட்ல வரைச்சு எடுத்து கொடுக்குறேன்ப்பா உனக்கு. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க எடுத்து கொடு, அங்க எடுத்து கொடு. அவர் செய்வார். அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், என் கோபாஸ்டுக்கு எதை பெஸ்டா கொடுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா பலிபீடத்தில் பேசுகிறவர் ரொம்ப நல்லவர். அவர் நல்லவராக இருந்து செய்யணும். நீ என்ன பண்ணணும்? காத்திருந்து பொறுமையோட காத்திருப்பது நல்லது. இங்க ஒரு வேதத்துல ஒரு தெரிந்த சம்பவம், ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் லாசரு மரித்து போகிறத காரியத்தை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு லாசரு குறித்து செய்தி சொல்லப்பட்டது முதலாவதாக. இரண்டாவதாக இயேசு சொல்லுகிறார், நம் பெத்தனாவுக்கு போவோம் என்று சொல்லுகிறார். இயேசு 4 நாட்கள் கழித்து இயேசு அந்த ஊருக்கு போகிறார். லாசரு கொண்டு சென்று அடக்கம் பண்ணி செய்து விட்டார்கள். 4 நாட்கள் கழித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சம்பவம் நடத்த இடத்துக்கு வருகிறார். வந்தவுடனே அவர் கேட்ட காரியம் என்னதுன்னா, 4 நாட்கள் ஆயிற்று, நாருமே. செய்தி அனுப்புறாங்க. சீசன் சொல்றாங்க, நம்ம இடத்துக்கு போவோம், இல்ல வேண்டாம் அங்க போவோம். அவர் வந்தோடனே செய்தி லேட்டா வராரு. வந்தோடனே கேட்ட செய்தி 4 நாள் ஆயிற்று, நாருமே என்று அவர் காதுல கேட்கிறது. வந்தோடனே கேட்ட காரியம், 4 நாள் மனிதனை அடக்கம் பண்ணதற்கு முன்பாக வந்திருந்தாலும் ஏதாவது செய்திருக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. 4 நாட்களுக்கு முன்னாடி வந்திருந்தா, ஏன்னா இயேசுவோட சுவிசேஷத்தில் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் எல்லாம் பார்க்கும் பொழுது பாடியில கொண்டு வர்றாங்க, அற்புதம் செய்கிறார். ஐயோ உங்க பிள்ளை சீரியஸ் ஆகுது போறார், அது செத்து போய் தூக்குற. ஆனா இந்த சம்பவம் செத்து போய் அடக்கம் பண்ணி போட்டு சீல் வச்சு 4 நாள் கழிச்சு வர்றார். சோ அவர் வந்தது தாமதம் வந்தது. ஜோரா சொல்ல, தாமதம் வந்தது. சீக்கிரம் வந்தால தாமதம் வந்தது, நல்லது, தேவ மகிமையின்படி நடந்தது. இன்று ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நேரம் வரும்போது தான் கர்த்தருடைய அற்புதம் நடக்கும். ஒன்று பார்க்க வேண்டும், மரித்தது உண்மை, அடக்கம் பண்ணின நேரமும் உண்மை, குடும்பத்தில் உடைக்கப்பட்டது உண்மையான நேரம், லாசரு அடக்கம் பண்ணதும் நேரம் உண்மையானது, மார்த்தலோட நேரம், மரியாளோட நேரம் எல்லாமே உண்மை. ஆனா ஆண்டவரோட நேரம் ஒன்று இருக்கு. அந்த நேரத்தின்படித்தான் 4 நாட்கள் கழித்து அவர் வந்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவப்பிள்ளை, இந்த மே மாதத்து கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சில காரியங்கள் உங்களோட வாழ்க்கையிலே தாமதமாகிறது, நீ தேடியும் பதில் வரவில்லை, காரியம் முடிகிறது, இனி வாய்ப்பில்லை, உங்கள் மனம் உடைந்து போய் சோர்வடைந்து இது நடக்காது என்ற முடிவுக்கு வந்த வேளையில் தான் கர்த்தருடைய நேரம் வரும். எப்போ ஒரு காரியம் ஃபினிஷ் ஆகுதோ அப்பதான் அப்பா ஸ்டார்ட் பண்ணுவார். அல்லேலூயா. 3 போற நேரத்தில் தான் லாட்டரி டிக்கெட் அடிக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியணும்னா 3 போற நேரத்தில் தான் பேங்க் லெட்டர் அனுப்பிச்சிருப்பான், 18ஆம் தேதிக்குள்ள நீ மீட் எடுக்கலன்னா மூழ்கி போச்சு. எஸ், 17 நைட்டு லாட்டரி வரும். நம்பணும். தாமதமாகிறது நல்லது. எப்பா, நீ ஏன் இன்ட்ரெஸ்ட் கட்ட போற? யார் கட்ட போற? அவர் கட்ட போற. ஏன்னா கொடுக்கிறவர் எல்லாம் தெரியும். இதுக்கெல்லாம் நீ கேட்டதெல்லாம் நெகட்டிவ். நான் சொல்றேன், இந்த 2026 மே மாதத்திலிருந்து உன் காதுகள் பாசிட்டிவா கேட்கும். அன்பான தேவப்பிள்ளை, உங்களுக்கு தாமதம், நல்லா புரியும், உங்களுக்கு அது தாமதம், நமக்கு அது ரொம்ப லேட்டு. 4 நாள் நமக்கு ஒரு லேட்டு, நமக்கு மாதங்கள் லேட்டு, வருடங்கள் லேட்டு. ஆனா அவர் லேட்டு தான் மகத்துவமான லேட்டு. லேட்டா செய்தாலும், எங்க அப்பா ஜோரா சொல்லுங்களேன், லேட்டா செய்தாலும் லேட்டஸ்டா செய்வார். நான் ஃபர்ஸ்ட் பேங்கிங் வேலைக்கு முன்னாடி இருக்கும்போது, சிறு பையனா இருக்கும்போது பேஜர்னு கொடுப்பாங்க, பேஜர்னு ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் பேஜ், அதில் தான் மெசேஜ் வரும். ஒருத்தருக்கு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புவார்.
ஆனா அதை காட்டிலும் இப்போ வல்லமையான காரியத்தை கத்த செய்துட்டு இருக்கார். இஸ் a supernatural God. நல்லவர். இந்த அருமையான வேதம் சொல்லுகிறது. மார்த்தாள் கேட்கிறான், இந்த இயேசுவை பார்த்து கேட்கிறான். யோவான் 11:21-22 வசனங்களை வாசிக்கும் பொழுது மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல, அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற, நீ என்கிட்ட கேட்டல. இன்னைக்கு சில இடத்துல ஆண்டவர் பேச, நீ என்கிட்ட கேட்டல, போன மாதம் கூட கேட்டல, சில வருடங்கள் முன்பாக கேட்டிருக்கல, இன்றைக்கும் கேட்கிற, நேற்று இரவு கூட கேட்கிற. ஒன்று மாற்றம் சொல்லுகிறேன், நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறது அவருடைய நேரத்தில், அவருடைய டைமில், அவருடைய காலத்தில், அவருடைய விதத்தில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது ஒருபோது வீண் போகாது. ஏனென்றால் கர்த்தர் காத்திருப்பது, கர்த்தர் ஜோரா, கர்த்தர் ரொம்ப நல்லவர். கெட்டவரும் சொல்றீங்களா? கர்த்தர் நல்லவர். காத்திருப்பது பொறுமையா இருங்க. அவரை போய் ஸ்பீடா போன்னு சொல்லாதீங்க, நீங்க தான் விழுந்துருவீங்க. காத்திருப்பது நல்லது. அன்பான தேவ பிள்ளைகளே, பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதனது காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். இதை கேட்டுக்கொள்ள அன்பான தேவ பிள்ளையே, சபையே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனோட நாமத்தினால உங்களுக்கு பலப்படும்படி சொல்லுகிற காரியம், இந்த காலைவேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் 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 காத்திருப்பது நல்லது. இன்னைக்கு பதில் வருகிறது, நான் செய்வேன். அது எந்த காரியம் எனக்கு தெரியாது, எதுக்கு சொல்றேன்னு தெரியாது, நான் செய்வேன். பணம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணம் 10 செய்யும், ஆனா என் வேதம் அனைத்தும் செய்யும். ஹல்லேலூயா. பஞ்ச் கரெக்டா இருக்கணும். ஹல்லேலூயா. பணம், ஆனா என் வேதம் அனைத்தும் செய்யும். ஹல்லேலூயா. பணம் கூட சேர்ந்து கை விட்டுரும். டாக்டர் போய் கட்டா லட்சத்தை கொடுத்தா கூட இவரை காப்பாத்துங்க, ஓ நோ, அவர் தான் செய்யணும். ஹல்லேலூயா. Money can't give the life, but Jesus word can give the life. நானே ஜீவனுள்ளவர், நானே சத்தியமானவர், என்னால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிற இன்றைக்கு கர்த்தர் உடனே வரணும். கர்த்தர் காத்திருப்பது நான் செய்வேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு யாருக்கு சீர்கசமா சொல்றாரு, நான் செய்வேன். தேவனோட பார்வை வேறு, தேவனோட கண்ணோட்டம் வேறு, கர்த்தரோட விதங்கள் வேறு, அவர் வழிகள் வேறு. சில நேரத்தில் மனுஷனை தேடுவீங்க, உலகத்தை தேடுவீங்க, அது வாய்க்காது. ஆனா தேவன் மீது வைத்து காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவராக இருந்து அது வாய்க்க செய்வார். யோப் என்ற பக்தன் சொல்கிறான், யோப் 13:15-16 வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அவரே என் ரட்சிப்பு. அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், மூடப்பட்ட காரியமாக இருந்தாலும், தேவன் அதை வெளியே கொண்டு வந்து ஜெயமாக கொடுக்க முடியும். அதைத்தான் எரேமியா சொல்லுகிறார், நம்முடைய ஆத்துமாவில் இருந்து கர்த்தரை முழுமையாக தேட வேண்டும், அதற்காக காத்திருக்க வேண்டும். நம்மோட ஆலோசனைப்படி அல்ல, நம்மோட விருப்பத்தின்படி அல்ல, நம்மோட எதிர்பார்த்த நேரத்தில் அல்ல. அவர் நம்மை குறிக்காதபடிக்கு முன்குறித்தவர், குறிக்காத நேரத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னொரு காரியத்தை காண்பிக்கும் பொழுது ஆபிரகாமை பார்ப்போமானால், சாராளை பார்ப்போமானால், எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார்கள்? அவர் வயது எவ்வளவு ஆச்சு? சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களுக்காக ஆபிரகாம் முழுமையாக காத்திருந்தது நல்லது. இன்னைக்கு ஈசாக்கின் மூலமாக அநேக காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கு. நம்மளும் ஆபிரகாம் சந்நிதியில் வந்தவர்களா இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளை, இந்த காலை வேளையில முழுமையாக நம்ப வேண்டும். யோசேப்பை பார்ப்போம்னா, அவனோட வாழ்க்கையில சொந்த சகோதரனால அவனுக்கு விரோதமாக தள்ளினார்கள், எழுத்தார்கள், பணத்துக்காக விற்றார்கள். ஆனாலும் அவன் குழியில விழுந்தது, ஜோரா சொல்லுங்கள, குழியில விழுந்தது, விற்கப்பட்டது, சிறைச்சாலைக்கு போனது, எல்லாமே நல்லது. ஏன்னா இயேசு சொன்னபடியே செய்தவர் யாரு? நல்லவர்.
ஐயோ நான் சிறைச்சாலையில இருந்து 1 2 3 எண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றியா? நல்லது. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என்னை குழியில தள்ளிட்டான் பாய்வேன். நல்லது. ஆனா நம்ம நினைப்போம் குழியில தள்ளிட்டான் பாரு, அவனு மேல வந்த உடனே அவனு தூக்கி போட்டு நிக்க வச்சு அவனை முடிக்கணும். நான் சொல்றேன், சிறைச்சாலை போனது நல்லது. நீ இப்ப போகிற பாதை நல்லது. ஏன்னா காத்திருத்து இருதயத்தை விரும்பினதோ விரும்பினதோ விரும்பினதோ. நான் சொல்றேன், நிறைய பேர் சில காரியத்தை விரும்பிக்கிறீங்க, அது உங்க இருதயத்துக்கு தான் தெரியும். விரும்பிக்கிறீங்க. நான் சொல்றேன், ரொம்ப நாளா காத்திருந்து விரும்பிக்கிறீங்க, இது வரும் வரும் வரும், வரல வரல, இது முடிஞ்சிச்சு முடியல முடியும். ஐயோ நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவர், காத்திருப்பது நல்லது. நான் செய்வேன், நான் செய்வேன். சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லுத்தாங்க அது. பக்கத்துல நம்ம போற பாதை நல்லுத்தான். ஆனா நிறைய பேருக்கு சொல்றீங்க, புலம்புறீங்க, ஆண்டவரே நான் ஆண்டவரே, வார வாரம் பேசுறீங்க, ஒண்ணு வேலைக்காகல. காத்திருப்பது காத்திருப்பது கர்த்தர் 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 கர்த்தர். காத்திருப்பது 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 காத்திருப்பது. என் கர்த்தர் நல்லவர். ஏன்னா விரும்பினது வரப்போது, செய்கிறவர் கொடுக்கிறவர் சொல்றாரு, நான் செய்வேன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவர் பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களோட இருதயம் மகிழ்வதாக. எரேமியா சொல்ற, ஆண்டவர் ஆத்மாவிலும் தேட வேண்டும், அற்புதத்துக்காக, பணத்துக்காக, வீட்டுக்காக, வேலைக்காக, திருமணத்துக்காக தேடாதபடிக்கு முழு ஆத்மாவோடும் முழு ரட்சிப்போடும் அவரை உண்மையாக தேடும் பொழுது அவர் நல்லவராக இருப்பார். உனக்கு நிற்க வச்சு நேர்த்தியாக செய்கிற தேவனா இருக்கிறார். எப்படி தேட வேண்டும் என்றால், எரேமியா 23ஆம் அதிகாரம் 13 14 சொல்லுகிறது, உங்கள் முழு இருதயத்தோடு, with a full heart, முழு இருதயத்தோடு தேடும். என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பான தேவப்பிள்ளை, இந்த மாதம் தேவ சமூகத்தில் தாகத்தோடும் காத்திருந்து தேடும் போது அவர் உங்களுக்கு நல்லவராக இருந்து அநேக காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்பிக்கையோட தேட வேண்டும், ஆத்மாவோட தேட வேண்டும். அப்போது அவர் உனக்கு நல்லவராக இருப்பார். காத்திருப்பது நல்லது. நான் செய்வேன் என்று சொல்லுகிறவர் உண்மையுள்ளவர், பொய்யராதவர். இந்த மாதம் உங்களை நடத்துவார். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, you are a beautiful master, my Lord. What you say, you absolutely do it. Sometimes it may deny, சில நேரங்களில் தாமதமா இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தரோட வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது, காத்திருப்பது நல்லது. நீ நல்லவராக இருந்து இதுவரைக்கும் நடத்தினவர். இந்த 4 மாதம் என்னையும் மனைவியும் சபையாரும் சபையில் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் அனைவரையும் நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி, இந்த மே மாதம் என் கர்த்தர் நல்லவராக இருந்து நடத்த போவதற்காக நன்றி செலுத்தி, சுகத்தியம், பலத்தியம், ஆரோக்கியத்தியம், சௌக்கியத்தியம், தேவைகளும் பூர்ணமாக சந்திக்கப்பட்டு இந்த மாதம் முழுதும் போக்கியும் வருத்தியும் மகிமையில பாதுகாத்து நடத்த போவதற்காக நன்றி. வேதம் சொல்லுகிறது, என் சமூகம் முன்பாக செல்லும் என்று. இந்த மாதம் முழுதும் உம்முடைய பிரசன்ஸ் முன்பாக போகட்டும், உம்முடைய பிரசன்ஸ் முன்பாக போகட்டும். ஆலோசனை கர்த்தரா இருப்பீர், நடத்துவீர். இந்த மாதம் சுமப்பி தப்பு வைப்பீர். சிலர் கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமாக கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது, மகனே மகளே, நான் செய்வேன், உன்னை தப்ப வைப்பேன், நான் செய்வேன், உன்னை தப்ப வைப்பேன். சூழ்நிலை பார்க்காதே, சூழ்நிலைக்கு மேலாக செய்ய போகிறேன், என்ன நோக்கி பார். காத்திருந்தா எல்லவோ நிச்சயமாகவே உனக்கு செய்து முடிப்பேன். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தை நீ ஆஸ்வதிக்க போகிறீர். எரேமியா புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன வார்த்தையின்படியே எல்லா சூழ்நிலை இருந்த போதும் ஆவியான் நல்லவராக இருந்து பிறப்பா. அதுக்காக நீ நல்லவர் என்று தீர்மானத்தோடு விசுவாசத்தோடு இந்த நல்லவரை நம்பி இந்த மாதத்தை ஒப்பு கொடுத்து சோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.